நான் தான் கிங்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து கல்யாணமே ஆகாது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல அடிச்சு துரத்துவாங்க. அதெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், ஃப்ரெண்டு கிட்டேருந்து 25 லட்ச ரூபா கடன் வாங்கி ஒரு வீடு ஒன்று கட்டுவார். கோயில் அப்பயும் பார்த்தா அப்பயும் கல்யாணம் ஆகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து தம்பிராமோட பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா இவர் போகிற வர இடத்துல எல்லாருமே வந்து பொண்ணு பார்க்குற இடத்துல எனக்கு வந்து கொஞ்சம் கடன் இருக்கு, அதெல்லாம் உங்களை நீங்கள் தருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பார். யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. கடைசியில் பார்த்தா மனோபால தான் வந்து தம்பிராம பொண்ணு தள்ள கட்டுருவார். அப்புறம் அவர் வந்து பெரிய ஜமீன் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏமாந்துருவாங்க. கடைசியில் தான் தெரியும் நம்ம சந்தானத்துக்கு இவர் ஜாமீன் கூட வழி இல்லை அப்புறமேட்டு தான் தெரிய வந்தது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஒரே வீட்டில் தங்குவாங்க. அந்த தங்குற நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு போவாங்க. அந்த ஃபங்க்ஷனில் வந்து தம்பிராமாவுக்கும் சந்தானத்துக்கும் அப்புறம் அவர் ஃப்ரெண்டுக்கும் 3 பேருக்கும் சண்டே ஆகிடும். 3 பேர் சண்டே ஆகணும். அவர் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவார், சந்தானத்துக்கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி கொடுறா அப்படின்னு கேட்பாரு. அந்த டென்ஷனில் அவர் என்ன ஆகுனா, தம்பிராமா வீட்டு வெளியே துரத்துருவாரா. துரத்து முடிச்சிட்டப்புறம் அந்த சந்தான ஃப்ரெண்டு போல இன்னொருத்தர் இருப்பார். அவர் வீட்டு கூட்டினு வர கன்வின்ஸ் பண்ணுற இடத்துல என்ன பண்ணாரு, அவர் செத்து போயிடுவார். அந்த பாடி எப்படியே டிஸ்போஸ் பண்ணு சொல்லிட்டு தூக்கி போயிட்டு போட்டு வந்துடுவாங்க. அப்புறம் தான் நியூஸில் சொல்லுவாங்க, இவன் வந்து பெரிய தீவிரவாதி, இவனை பிடிச்சி கொடுத்தா 50 லட்ச ரூபா அவங்க கொடுப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை தெரியும் மொத்தமாக 3 குரூப் போடுவோம். சந்தான குரூப் ஒன்று, லொல்லு சபா குரூப் ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் குரூப், மொத்தம் 3 குரூப் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த 3 குரூப் கையில் வந்து யார் கையில் அந்த பணம் கிடச்சிது, யார் கையில் காசு போச்சு தான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் வந்து ஓவரால் நல்லா ஹிட்டு நம்ம சொல்ல முடியும். அங்கங்கே காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இது ஒரு 2.25 மணி நேரம் ஃபேமிலியோட போனீங்களா, தேட்டரில் உட்காந்து நல்லா ரசித்து பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா சந்தான படம்னாலே காமெடி பஞ்சம்லாம் நம்மளால சொல்ல முடியும்.